ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனதர் எபிசோட் ஆஃப் மினியேச்சர் குக் செட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா அது வந்து ராயப்பேட்டாலேருந்து எடுத்தது. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஜாம் ஜாம் அப்படிங்கிற ஒரு இந்த மினியேச்சர் குக் செட்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி அந்த நார்த் மாடா ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் தான். ஆனால் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மினியேச்சர் குக்கிங் செட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதாவது எல்லா ஐட்டமுமே இருக்குது. மண் ஐட்டம்லேருந்து கல், அதுக்கப்புறம் ஸ்டீல், பித்தளை பாத்திரங்கள், அப்புறம் ஷோகேஸில் வைக்கக்கூடிய அத்தனை வெரைட்டிஸும் பித்தளையில், ஒரு பைக்லேருந்து கார்லேருந்து தண்ணி பைப்பு, அந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. கடை தான் பார்த்தா சின்னதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த மினியேச்சர் கிச்சனுக்காக கொஞ்சம் அப்படியே தேடிட்டு வர்றப்போ, இதுக்கு முன்னாடி ராயப்பேட்டை போயிருந்தோம். இப்போ வந்து மயிலாப்பூர் வந்தோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்னென்ன இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு தேவையானதெல்லாம் நான் விசாரித்தப்போ என்னென்ன ரேட் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். இந்த ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இரும்பு பாத்திரம் தான் தொங்க விட்டுருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு உள்ளே ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து குக்கிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இரும்பு பாத்திரங்கள் தான். இரும்பு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தோசைக்கல் சிங்கிள், அதாவது ஒரு ஸ்டவ் பர்னர் மேலே வைக்கிற மாதிரி தோசைக்கல், 2 பர்னருக்கும் சேர்த்து அந்த பெரிய ரோஸ்ட் மாதிரி பேப்பர் ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த தோசைக்கல். இரும்பு கடாய் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி, 2 சைடு ஹேண்டில், அப்புறம் லென்த்தியாக ஹேண்டில் இருக்கிற மாதிரி, குழிப்பணியார கல் செட்டு, கட்டிங் போர்டு, சப்பாத்தி கட்டை, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம மினியேச்சர் குக்கிங் எல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஸ்டவ் மேலே, அதாவது அந்த நெருப்பு மூட்டி நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா எது சூடு தாங்கும் அப்படின்னா இரும்பும் மண் பாத்திரம் தான். ஸோ அதனால் வந்து குக்கிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இரும்பு பாத்திரம், மண்ணும். பட் டிஸ்பிளேக்கு வந்து ரொம்ப அழகழகான நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த கடையில் வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களும் வச்சுருந்தாங்க. பட் அதிகமாக இதுதான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாமான் தான் வாங்கிட்டே இருக்காங்க. இந்த மேலே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபுல்லாமே ஷோ பீசஸ் தான். அதாவது ஷோகேஸில் வந்து நம்ம இப்படியும் ஒரு சின்ன காஃபி பாய்லர்லேருந்து அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி, அதுக்கப்புறமா பீரங்கி, கார் வந்து பழைய காலத்து அந்த கார் வெரைட்டிஸ், தையல் மிஷின் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பீசஸ். பட் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. அந்த தையல் மிஷினில் 535 ரூபா தான் சொன்னாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வாங்கி ஒரு ஷோ பீஸாக வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மண் இரும்பு கடாய் செட்லாம் பார்த்திங்கன்னா 145, 175 அந்த மாதிரி இருந்துச்சு. மண் ஐட்டம் வந்து ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க, ஒரு செட்டு மாதிரி. மண் ஐட்டமில் பார்த்திங்கன்னா அடுப்பு ஒரு 5 பீஸ் சேர்ந்து வச்சுருந்தாங்க. அடுப்பு, அப்புறம் பானை, அப்புறம் சாதம் வடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், ஒரு மண் கடாய், அதுக்கப்புறம் ஒரு அரிசி கழுவுற மாதிரி ஒரு பாத்திரம். இதெல்லாம் சேர்த்து வெறும் 200 ரூபா தான் சொன்னாங்க. மண் வந்து நம்ம அடுப்புலேயும் மினியேச்சர் குக்கிங் பண்ணாலும் நீங்கள் அடுப்பில் வச்சு யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா கல் செட், அதாவது கல்லில் வந்து இந்த உரலொலக்க, திருகை, செக்கு, அம்மி, இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்து ஒரு செட்டு. இது வந்து 900 ரூபா. பட் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே அதை செட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே இந்த கல் செட் வந்து 900 வந்துச்சு. ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்துச்சு. இந்த குழி பிளேட்டு, சின்ன பேன் மாதிரி பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, சட்னி, அந்த ஹோட்டல்லாம் 4 சட்னி சாம்பார் வச்ச ஒரு பவுல்ஸ் இருக்குமே அந்த மாதிரி, மினி இட்லி பாத்திரம், குட்டிக்கு பாருங்கள் இட்லி பாத்திரம். ஸோ எப்படி சொல்கிறது வந்து இது நம்ம மினியேச்சர் குக்கிங் பண்ணுறோம் வாங்குகிறோம் அப்படிங்கிறத விட ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. இவ்வளோ குட்டியாக இமேஜின் பண்ணி பாருங்கள், நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய இட்லி பாத்திரத்தில் வச்சு சலிச்சுக்கிட்டே வந்து இட்லி ஊற்றுற நாள்லாம் இருக்குது. எப்படா இட்லி ஊற்றுறது, தினம் இந்த இட்லி பாத்திரத்தையும் தோசைக்கல்லையும் பார்த்து அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அங்கே போய் பார்க்குறப்ப இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாமே வச்சுருந்தாங்க. பித்தளை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. முக்கால்வாசி எல்லாமே ஷோ பீசஸ். நீங்கள் வந்து அதை வாங்கி டெக்கராக நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே இருந்துச்சு. ஃபேனு, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, அவன்லேருந்து எல்லாமே வந்து அது பீரோ, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயும் நிறைய வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும்.
இது பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து சிங்கிள் பர்னர் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபயர் வச்சு நம்ம நிறைய மினியேச்சர் குக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 பர்னர் இருக்கக்கூடிய அடுப்பு பார்த்திங்கன்னா விலை வந்து 400 ரூபா வருது. இது மேலே தான் அந்த பெரிய தோசைக்கல் வந்து நல்லா சீட் ஆகுது. அது 225 ரூபா அந்த தோசைக்கல். நல்லா கனமாக இருக்குது தோசைக்கல்லுமே. அந்த திக்னஸே பாருங்களேன், அந்த இரும்பு வந்து நல்லா திக்னஸாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பர்னர் இருக்கிறதுக்கு வந்து சூப்பராக செட் ஆகுது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன ஸ்கொயர் தோசைக்கல்லுக்கு போனால் அது 1 பர்னருக்கு செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து 1 பர்னர் 2 பர்னர். நான் வந்து 1 பர்னர் இருக்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயே ஹாட் கேஸு, ஹாட் பாக்ஸு, ஸ்பூன்ஸு, அந்த மாதிரி. இந்த சைட்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க நார்மலாக நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பாத்திரங்கள், நார்மலாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள், அச்சு முறுக்கு பண்ணுறது, அப்புறம் புட்டு ஸ்டாண்டு, முறுக்கு அச்சு, இது எல்லாமே இண்டோலியம்லேயே வச்சுருந்தாங்க, ஸ்டீலில் வச்சுருந்தாங்க, மரத்தில் இடியாப்பம் பிழியறது எல்லாமே வச்சுருக்குறாங்க. விஸ்க்குமே நிறைய வெரைட்டிஸ் பாருங்கள், பருப்பு கடையிற மத்து, இதெல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. நம்ம இந்த டிஸ்பிளேக்கெல்லாம் வந்து இல்லை நம்ம இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வைக்கிறக்கு வருங்க, இந்த மாதிரி மரத்தில் வந்து சின்ன சின்னதாக 35 ரூபா அப்படின்னாங்க. இதெல்லாம் வுட்டு அழகாக இருக்குது. இதெல்லாம் 35. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஜாடிகள்லாம் இருந்துச்சு, நம்ம உப்பு ஜாடி மாதிரி குட்டி குட்டி ஜாடி 25 ரூபா 35 ரூபா. அதெல்லாம் ஸ்டீல்லையுமே அடுப்பு இருந்துச்சு. இந்த கட்டல் தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, 135 ரூபா இந்த காட்டு. ரொம்ப அழகாக அந்த பின்னெல்லாம் போட்டு நான் இது வாங்கியிருக்கேன். இதை முன்னாடியே நான் அந்த கடையிலையும் காமிச்சிருந்தேன். இதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவ், அந்த வீடு மாதிரி செட் பண்ணுறப்போ உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. டிஃபன் கேரியர் 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு இந்த மாதிரி வந்து பழைய காலத்து டிஃபன் கேரியர் இருந்துச்சு. அப்போ இரும்பு, பித்தளை, அலுமினியம் நிறைய அந்த உருளி மாதிரி 2 சைடு ஹேண்டிலோட, பால் கேனு பாருங்கள், இதெல்லாம் அந்த 2 சைடு ஹேண்டில் வச்சு நிறைய சமைக்கிறப்போ அந்த வடிக்கிறதுக்கெலாம் 2 பக்கம் கைப்பிடி எடுத்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பிஸியாக வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க நமக்கு வீடியோவுக்கு வந்து என்னென்ன ரேட்டு அதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு இடையில வந்து கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மினியேச்சர் குக் செட்ஸும் விரும்பி வந்து அந்த பக்கம் வரவங்க வந்து வாங்கிட்டே தான் இருக்காங்க. என்ன மாதிரி புதுசாக வந்து வாங்குறவங்களும் இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஆன்லைனும் இருக்குது, நம்ம அதுலேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா 275 ரூபா. இது வந்து பேட்ரி போட்டால் ஃபேன் ஓடுன்னு சொன்னாங்க. பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணலான்னு தட் மீன்ஸ் அந்த மாதிரி ஒரு டெக்கராக நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி கூட பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல, 275 ரூபாய்க்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் நார்மலாகவே நம்ம டெக்கருக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த ஹரிக்கேன் லைட்டு, அப்புறம் வந்து இது டிஸ்பிளேக்காக வைக்கக்கூடிய பிளேட்ஸு, அந்த ஜக்கெல்லாம் நீங்கள் அந்த அரபிக் மாடலில் நல்லா டிசைன் பண்ண ஜக்ஸு. இது பார்த்திங்கன்னா பித்தளை டின்னர் செட் மாதிரி, பொரியல் சாம்பார் கப்பு, ஸ்பூனு, ஃபோக்கு, டம்ளரோடு இருக்கிற மாதிரி. இது வந்து 2 something எவ்வளோ சொன்னாங்க, பித்தளை 245 ரைட், 245 சொன்னாங்க. பட் அது நான் வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டீ பாய்லர், நம்ம குழாய் தண்ணி அடிப்போம் இல்லையா, அடிப்பைப்பு, போர் பைப்பு, அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. இந்த லைட் பாருங்கள், இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நம்ம முந்தியெல்லாம். ஸோ அது வந்து இப்போ நம்ம ஷோகேஸில் வைக்கலாம், அது வாங்கினா அந்த மாதிரி ஒரு டெக்கருக்காக யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக்லேயே அப்படி தான் எல்லாமே இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பாருங்களேன், இந்த டீ பாய்லர் மாதிரி ஒன்று மேலே ஒன்று வைக்கிற அடுக்கு பாத்திரம், பக்கெட்ஸு, அந்த மாதிரி பித்தளையில் எவ்வளோ கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஷோ பீஸ் தான், நம்ம வாங்கி ஷோகேஸில் வைக்கலாம். கார் பாருங்கள் எவ்வளோ மாடல்ஸு, பீரங்கி, அந்த மிலிட்ரி பைக்கெல்லாம் பாருங்கள், பைக்கு, அந்த குதிரை வண்டி, ஸ்கூட்டர், குதிரை வண்டியிலே வெரைட்டியாக இருக்குது. இந்த பாருங்கள் இட்லி பாத்திரம், அதில் ஒரு சேர் ஸ்டூல் மேலே இருக்கிற மாதிரி, தூக்கு பக்கெட்டு, அந்த தூக்கு கை மேலே கம்பியோடு இருக்கிற மாதிரி தூக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த காலத்து தூக்குச்சட்டி மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே லைனாக, அந்த மாதிரி பாத்திரம். பக்கெட் அதேமாதிரி ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு சைஸ் வாரியாக வைக்கிற மாதிரி பக்கெட்டு. கீழே பாருங்கள் இந்த சின்ன கடாய் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் தான். ஆட்டோலாம் இருந்துச்சு, ஆட்டோ ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பார்த்தா தான் புரியும் உங்களுக்கு. அவங்களது ஆன்லைன் இருக்குன்னாங்க, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்து நம்ம ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, பீரோ எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷினில் வந்து டாப் லோட், ஃப்ரண்ட் லோட்,
இது கூட இருக்குது, அது என்ன ஸ்டாண்ட் மிக்சர், மிக்ஸி, ஜூஸர். இப்போ இடிக்கிற அந்த உரல் உலக்க பார்த்திங்கன்னா வுட்டுலேயும் வச்சுருக்குறாங்க, அதே மாதிரி அந்த சின்ன மார்பிள் ஸ்டோன்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பித்தளையில் அந்த தாம்பூலம் பிளேட் மாதிரி, சைட் டிஷ்ஷு இந்த மாதிரி யூஸ் பண்ண தவா மாதிரி ஹேண்டிலோடு வர பேன்ஸ் மாதிரி. இது வந்து அந்த கெட்டில். அதுக்கப்புறம் இது பாருங்களேன், பாத்திர ஸ்டாண்டு, அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒன்று இருக்குது, பிளேட் செட்டு. இது பாருங்கள், அடிப்பைப், போர் பைப்பில் தண்ணி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கூட வித்தியாசமாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. மெஷரிங் கப்ஸு, சின்ன சின்ன இந்த கூடை, மூங்கில் பெரம்பு கூடைகள் எல்லாமே. ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். மயிலாப்பூர் நார்த் மாட ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜாம் ஜாம் இது. இந்த ஷாப்புக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.